ஸ்மிருதி இலக்கியங்கள். பண்டைய இந்தியாவில் ஸ்மிருதிகள் தனிமனிதனின் சமூக கடமைகளை வரையறுத்தன. அவை மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யக்ஞவல்கிய ஸ்மிருதி போன்றவையாகும். கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றமாகும். இது 1862ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றமாகும். நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் எதுன்னு கேட்டால் அலகாபாத் உயர்நீதிமன்றம். நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம். கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1862. இந்தியாவில் நீதிமன்றங்களின் அமைப்பு. இந்திய உச்ச நீதிமன்றம். இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யலாம். எந்தவொரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். வழக்குகளை ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றலாம். உயர்நீதிமன்றம். கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீடுகளை விசாரித்தல். அடிப்படை உரிமைகளை பெறுவதற்காக நீதி பேராணைகள் வழங்கும் அதிகாரம். மாநிலத்தின் எல்லைக்குள் உள்ள வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம். கீழ் நீதிமன்றங்களை கண்காணிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம். மாவட்ட நீதிமன்றம். மாவட்ட எல்லைக்குள் எழும் வழக்குகளை கையாளுகிறது. கீழ் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பின் மேல்முறையீடுகளை விசாரிக்கிறது. கடுமையான குற்றவியல் தொடர்பான வழக்குகளை தீர்மானிக்கிறது. துணை நீதிமன்றங்கள் உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பரிசீலிக்கிறது. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி மாண்டஸ்கியூ ஆவார். இவர் புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவஞானி ஆவார். சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகார பகிர்வு கோட்பாட்டில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் நால்சா. இது 1987ஆம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. இது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வு காண லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்கிறது. உரிமையியல் சட்டங்கள். குற்றவியல் சட்டங்கள். இது பணம், சொத்து மற்றும் சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது. எடுத்துக்காட்டு நிலம் தொடர்பான பிரச்சனைகள், வாடகை, திருமணம் தொடர்பான பிரச்சனைகள். குற்றவியல் சட்டங்கள். குற்றம் என சட்டம் வரையறுக்கும் நடத்தைகள் அல்லது செயல்களை இது விசாரிக்கிறது. எடுத்துக்காட்டு திருட்டு, கொலை, பெண்களை துன்புறுத்தல் ஆகியன. உரிமையியல் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களால் ஒரு புகார் தாக்கல் செய்யப்பட வேண்டும். குற்றவியல் சட்டங்கள். இது வழக்கமாக காவல்துறை விசாரணையுடன் முதல் தகவல் அறிக்கை FIR பதிவு செய்வதன் மூலம் தொடங்குகிறது. அதன் பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. உரிமையியல் சட்டங்கள். மனுதாரரின் கோரிக்கையின்படி பணம் செலுத்தும்படியான தண்டனைகள் வழங்கப்படுகிறது. குற்றவியல் சட்டங்கள். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் தண்டனை வழங்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் சிறைக்கு அனுப்பப்படுவார். சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன அலகாபாத்தில் நிறுவப்பட்டன. விரைவான நீதி வழங்குவதற்காக மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் அமைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றங்கள் திட்டம் 2005ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக விளங்குகிறது.